அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது நம்ம உள்ளூர் அரசியல், நம்ம இந்திய அரசியல் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. மின் வாரியத்துறைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில ஹார்ட் டிஸ்கெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நேரடியாக அவங்க யாரை சொல்ல வராங்க அப்படின்றது தெரியுது இல்லையா? அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அடுத்தடுத்த அறிவிப்புகள், அடுத்தடுத்த எதிர்ப்புகள், என்னப்பா அந்த ஸ்டேட்லாம் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட்லாம் பண்ணிட்டாங்க, நீங்கள் பண்ணலையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குறாரா இல்லையாப்பா, இன்னும் அப்படியே 2 நாளாக டெல்லியில் போனவர் இன்னும் அப்படியே அமைதியாக இருக்குது. ஊடகங்கள் மட்டும் பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்காங்களே, உறுதியாக தொடங்க போகிறான்ற மாதிரி சொல்கிறாங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசலாம், நிறைய தகவல்களை ஒரே செய்தியில் உங்கள்கிட்ட அளிக்கலான் இருக்கேன். அதை தாண்டி சம்பவத்தை சொல்லிட்டு போயிடலான் இருக்கேன். இந்த வடிவேல் ஒரு படத்தில் அவர் மேலே பிராந்து கொடுத்துருவாங்க. உடனே எல்லோரும் விசாரிக்க வருவாங்க. விசாரிக்க வந்தோடனே தலைவன் அப்படியே வீடியோ வச்சுக்கிட்டு, நீ தான் சரியான ஆலோசனை சரியாக சொல்கிறா, சொல்ல அப்படின்னு கடைசியில் சொல்ல வந்தவர் என்ன பண்ணாங்க, சொல்லவே விட மாட்டேன், அட சொல்ல, நீ தான் தைரியமான ஆளாச்சு, அட சொல்லு போன்ற மாதிரி மிரட்டுவார்ல. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்போ தெரியுமா? அதுவும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது, ஏங்க அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாருங்க, அவரே தன்னை யாரோ மிரட்டுறாருன்னு சொல்கிறாருங்க, அதனால் சாமானிய மக்களுக்கு எப்படிங்க இருக்கும், அவருக்கே பாதுகாப்பு இல்லையாங்க, யாரை சொல்கிறது, இப்போ இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை பார்த்து அவருக்கே பாதுகாப்பு இல்லையாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. அப்போ நான் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தைரியமான ஆளாச்சே, சொல்லுப்பா சொல்லுன்றதையும் இவரையும் வச்சு நான் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னார். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏங்க அரசு இயந்திரம் என்பது, அரசு ஊழியர்கள் அப்படி தான் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் மட்டும்தான் மாறுவாங்க, என்கிட்ட வேலை செஞ்ச அதே அதிகாரிகள் தான் உங்ககிட்டையும் வேலை செய்கிறாங்க, அதனால் என்ன பெருசாக குற்றச்சாட்டு சுமத்த போகிறீங்க, நானும் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னத வார்த்தை துணி இருக்கு இல்லையா, அதே ஆள் தான் எங்கள் ஆள் தான் நான் பார்த்துக்கன்னு சொல்ல வராரா, இல்லை என்ன சொல்ல வரார், இல்லை நிஜமாவே இந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனதுக்கு ஒரு சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களா? இந்த மாதிரி பல அதிரிபதிரி சம்பவங்களை பார்த்துடலாம். நீ தான் தைரியமான ஆளாச்சியா, சொல்லுப்பா சொல்லுன்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஏன் இந்த நிகழ்வெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு பதிவுக்குள்ளே பார்க்கும்போது தெரியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். நடந்து முடிந்த தேர்தலில் 2 விஷயம் பிஜேபி ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று தமிழகத்தில் அவங்க தோல்வியை ஒரு பக்கம் இருந்தாலுமே 2 ஆகப்பெரும் தலைவர்கள் டெல்லிக்கு தான் போட்டின்னு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று மம்தா பானர்ஜி அவர்கள். பாருங்கள், மம்தா பானர்ஜி அவரோட கட்சியை கிட்டத்தட்ட இரண்டா உடையதா 3ஆ உடையதானே தெரியல. ஏன்னா மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து ரிதப்ரதா பானர்ஜி அப்படின்றவரை நீக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஆதரவாக 59 எம்எல்ஏ ஆதரவு கொடுக்குறாங்கன்னு போயிட்டு அங்கே சட்டமன்ற சபாநாயகரை போய் பார்க்குறாரு. சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, பலே வெள்ளையத்தேவா பலே, நீ தான் சரியான ஆள், நீ தான் இப்போ எங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. இப்போ மீறி இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, 20க்கும் மேற்பட்டவர் பிஜேபி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்றாங்க. இப்போ மம்தா பானர்ஜி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தலைமையில துண்டு போட்டுட்டு இப்போ கட்சி எத்தனையோ உடையுதுன்னு தெரியல, ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறாங்க. இவங்க எல்லாம் சக்தி மிகுந்த தலைவராக அடுத்த கட்ட பிரதமர் வேட்பாளரே நான் தான், டெல்லிக்கு எங்களுக்கு தான் போட்டியே. இது தொடர்ந்து நம்ம ஒரு 6 மாதமாக ரொம்ப எலெக்ஷன் நெருங்க அதிகமாக கேட்டோம். நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, அங்கே வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, நேராக போட்டி இங்கெல்லாம் கிடையாது, நேராக அடித்தா டெல்லிக்கு தான், டெல்லிக்கு எங்களுக்கு தான் போட்டியே அப்படின்னு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா, டெல்லிக்கு நீங்கள் அப்படியே லைட்டாக சைன்ஜாக் போட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அறிக்கையுமே விட்டுருந்தார். அதை கூட பார்க்க முடியும். இன்னுமே அந்த டெல்லியை பிரதானமாக வைத்திருக்காங்க. அப்போ நம்ம மக்களுக்கு நல்ல செய்யறதையும் தாண்டி பிரதானமாக டெல்லியை எதிர்த்தாவே நம்ம சிறப்பான அரசியல் செய்கிறோன்ற எண்ணம் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறதோ அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம் இல்லையா? மக்களுக்கு நல்லது செய்யறோமோ இல்லையா, அது செகண்டரி. அது நல்லது செஞ்சிருக்காங்க, நல்லாவும் பண்றாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனா டெல்லியை எதிர்த்தாவே நம்ம சிறப்பான அரசியல் செய்யறோன்ற ஒரு பிம்பத்தை இன்னும் அது வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ரிஸ்க் தான். தேவைன்ற இடத்துல பேசி வாங்கி தான் ஆகணுன்றதுல நிலைப்பாடுகள் நிறைய மாறதானே செய்யும். சரி, இன்னொரு விஷயத்தில் நான் டிவிகேவும் பேசிடுறேன். ஏன்னா
எப்போ அவங்க காங்கிரஸுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்களோ அது டிவிகே உறுப்பினர்களுக்கே கொஞ்சம் ஜெர்க்கா இருக்கும். தலைவா, அதாவது இந்த மாதிரிலாம் வாரி வழங்கினா நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க மத்தியில் உருவாக்கி இருக்கும். ஏன்னா காங்கிரஸுக்கு கொடுத்தது வந்து கொஞ்சம் ஓவர் இல்லை, நிறைய ஓவர். ஏன்னா ஏற்கனவே அவங்க 4 எம்எல்ஏ சீட்டுக்கு 2 அமைச்சர் கொடுத்து, அது இல்லாமல் ஒரு மாநிலங்களவை எம்பின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. கிட்டத்தட்ட 16 எம்எல்ஏ சேர்ந்து போடுற ஓட்டு. ஒரு மாநிலங்களவை எம்பி வாங்கணும் அப்படின்னா கூட்டணி கட்சிக்கிட்ட இருந்து தவம் இருக்கணும். அதனோட அருமையும் அதனுடைய கஷ்டங்களும் யாருக்கு தெரியும் அப்படின்னா தேமுதிகவுக்கு தெரியும். அதற்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு தெரியும். பிஎம்கே ஒன்று வாங்கியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து நேக்கா திமுக கிட்டையும் ஒன்று வாங்கிட்டாங்க, இங்கேயும் ஒன்று வாங்கிட்டாங்க. சரி, இது வந்து யதார்த்தத்தின் அடிப்படையில் நடந்துக்கிட்டாருன்னா கூட டிவிகேவுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய பாதிக்கும். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் நீங்கள் நிறைய மேயர் பதவியை விட்டு கொடுக்குற மாதிரி வரும் டோட்டலாகவே. அதாவது இப்போ ஓட்டு போட்டது எல்லாமே வந்து விஜய் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்காக ஓட்டு போட்டது. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்து அந்த பிம்பத்தை எங்களுக்கும் சேர்ந்து வருது, நாங்கள் தான் அதுன்றத உங்களோட கூட்டு சேர்த்து போகிறாங்கன்றதையும் நீங்கள் அதை எப்போ உணர்வாங்கன்னு தெரியல. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைச்சர்களுடைய பொறுப்பு வைக்க போடுறாங்க. அப்படி பொறுப்பு வைக்க போடும்போது வந்து வன்னியர்ஸ் அவர்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி போடுறாங்க. உடனே விடுதலை சிறுத்தையினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அந்த VCS பாலாஜின்னு சொல்லிட்டு, அந்த ஷர்மிளா மேடம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டராக வந்து நிறைய திமுகவுக்கு ஆதரவாக நிறைய லாஸ்ட்டாக முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்காரரு அவர் என்ன போகிறாரு, அது எப்படி எங்களுக்கு விழுப்புரம் தான் பிரதான தொகுதியாக இருக்குது, விழுப்புரத்தை நியமிக்காமல் நீங்கள் கள்ளக்குறிச்சியை நியமிக்கிறீங்க அப்படின்னா இல்லை எவ்வளோ உள்ள அர்த்தம் உங்களுக்கு, நீங்கள் விழுப்புரம் எடுத்துக்கலாமா அப்படின்னு வெளிப்படையாகவே டிவிகே மீது வந்து குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. பட் விழுப்புரம் கொடுத்தது யார் அப்படின்னா அவங்க கட்சியோட முக்கிய தலைவர் ஆனந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, புசி ஆனந்துக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன மாதிரியான வெளிப்பாடுனா, நாளைக்கு நீங்கள் டிவிகே எங்கே தடுமாறுன்னு பாருங்கள். இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து சீட்டுக்காக நிற்பாங்க பாருங்கள். இவங்க எல்லாமே உங்களை பலவீனமாக பார்க்குறாங்க. உங்களை வந்து துணை முதல்வர் கொடுத்துருவாரா என்ற ஆங்கிளில் பார்க்குறாங்க. இன்னொரு ஆங்கிளில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எந்தெந்த பகுதி மேயர் கேட்குறாங்கன்னு தெரியாது. இது எல்லாமே நீங்கள் பெரும்பாலும் லோக்கல் பாடி எலெக்ஷன் தான் ஒரு கட்சியோட ஸ்ட்ராங் அமைப்பு. இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறீங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இதே சூழ்நிலையை போனீங்க அப்படின்னா, யதார்த்த மனநிலையோடு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கட்சிக்குள்ளேயே நிறைய உழைப்பவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ எம்பி பதவி கொடுத்துருக்கலாம், ஏன்னா உங்கள் கட்சிக்காக நிறைய உழைத்தவங்களாம் இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் காங்கிரஸுக்கு போனது என்பது உங்கள் கட்சியை நீங்கள் பலவீனப்படுத்திருக்கலான்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல டிவிகே மீது பிரதானமாக வைக்கலாம். இது அவங்க டிவிகே மெம்பர்ஸை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் தலைவர் கொடுத்துட்டாவே அது நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்களா, இன்னும் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு தான் எம்பி சீட்டு மறுபடியும் நிற்கிதுன்னு என்ன 1000 காரணங்கள் சொன்னால் கூட இது ஏனோ டிவிகே வந்து இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பலவீனப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன் கட்சியை பெரிய அளவுக்கு வளர்த்த பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் கரையான் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க, அதை கரெக்டாக பாதுகாப்பாங்களா, இது வந்து டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் கரெக்டாக பேணி கேட்பாங்க. பட் அதை வந்து கூட்டணி ஆட்சின்ற பெயரில் டிவிகே கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கிறாங்களா இல்லை மேலே கொண்டு போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு புது கதையை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. லாகவா லாரன்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்ட்டு புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ ஏன் அவ்வளோதான் விஜயே ஓரம் ஒதுக்கிட்டு அடுத்து முதல்வர் வேட்பாளரே வேறு யாருன்னா கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு கூட நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா மனுஷன் அவ்வளோ யதார்த்தமாக இருந்தாருன்னா பதார்த்தமாக அவங்க தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு கூட நினைச்சேன் நான். அப்புறம் இன்னொரு கட்டத்தில் இல்லைப்பா லாகவா லாரன்ஸ் துணை முதலமைச்சராக நிற்க போகிறான்ற மாதிரி என்னென்ன பாஸ், ஒரு 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 கட்சியில் வந்து இன்னும் வளர்றதுக்கும் டைம் எடுக்கும், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு சில நிலைப்பாடெலாம் எடுக்கணுன்றதில் பார்க்கலாம். நம்ம ஒரு 15-20 நாளில் தெரியாது, போக போக தான் அரசியல் விளையாட்டுகள் எப்படி இருக்கிறத பார்த்துடலாம். அதே போல் நேற்று வந்து கருணாநிதி அவர்களுடைய 103வது பிறந்தநாள் விழாவில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசினாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசினது தான். அவர் ஒரு பத்திரிகையாளராக இல்லாமல் ஒரு திமுகவின் அடிமட்ட தொண்டனாக பேசினார். அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர்ன்றதே மறந்துட்டார். அந்த இடத்துல கடைசியில் ஒரு கண்ணு கலங்கிட்டார், இப்படி நம்ம ஆட்சியை விட்டுட்டோமே, இதெல்லாம் நம்ம தலைவிதி,
நம்ம விதின்றார். ஏதோ அவர் கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டிட்ட மாதிரியே பேசினார். இவரெல்லாம் நாளைக்கு நடுநிலைன்னு வந்து என்ன பேச போறாரே தெரியல. இதுக்கப்புறம் நீங்களாம் சும்மா இருந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன திரும்புற பக்கம்லாம் கொல்லன்னு ஒரே ரவுடிசமா இருக்கு. இவர் என்ன ரீல்ஸ்ல ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட யாராவது உலுக்கி சொல்லணும், நீதாம்மா முதல்வர், நீ இன்னுமே திமுக குறை சொல்லிட்டு இருக்கிற, நீதாம்மா முதல்வர் உலுக்கி சொல்ற மாதிரி இருக்கு. இனிமே நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு தெரியல. அவர்கிட்ட தான் கேட்கணும் நாம. இப்ப நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட வரலாம். மனசு எத்தனை நாள் அமைதியா இருந்தாருங்க. கரெக்டா பாருங்க, நேத்து இருந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து இருந்து என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, ஏங்க அங்க கரூருக்கு வந்து பாட்டெல்லாம் பண்ணீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்கன்ட்டு. இப்ப பாத்தீங்களா உங்க நிர்வாக சீர்கேடு பாத்தீங்களா, நீங்களும் அதே லெவலுக்கு ஆளாக்குறீங்களா? இதை தான் நாங்கள் அப்புறம் இருந்து சொன்னோன்றாரு. அதாவது அதை நார்மலைஸ் பண்றாரு. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கினது, அந்த ஊழியர்கள் வந்து எங்களுக்கு வாடகை கொடுக்கல, கரண்ட் பில் கொடுக்கல அப்படின்ற விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்றாரு. இது எவ்வளவு பெரிய தவறு இல்லை. பட் இன்னைக்கு கூட அந்த அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு, டாஸ்மாக் அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை 27 பேர்த்து இன்ன வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோன்றாங்க. அது இல்லாமல் 30ஆம் தேதியோட அந்த இது முடியுதான், டெண்டர் முடியுதான், பார் டெண்டர். இனி அதை வந்து நாங்கள் முறைப்படுத்தலான் இருக்கோம், கம்ப்ளீட்டாக வேறு விதமாக கொண்டு போகிறேன்றாங்க, கம்ப்ளீட்டாக அடுத்த லெவலில் கொண்டு போகிறேன்றாங்க. ஏன்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போல்லாம் ஒரு சின்ன இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க செய்கிறாங்க கூட போராட்டம் வந்து பெருசாக வெடிக்கிறத பார்க்க முடிஞ்சது. நேற்று கூட ஒரு விடிய ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடந்தது. அதாவது மூட்டைக்கு வந்து 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் சைடு வந்து 10 ரூபாய் இல்லை, ஐ திங்க் 65 ரூபா பக்கம் ஒரு மூட்டைக்கு நெல்லுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டை லாடாவரம் அப்படின்ற இடத்துல நெல் கொள்முதல் நிலையத்தில் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு விடிய போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் இதற்கு முன்பெல்லாம் இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் பார்க்க முடிஞ்சதானா இல்லை. ஏன்னா ஆட்சியாளர்கள் அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ட்டு. பட் இப்போ அந்த எடுக்கிறாங்கன்ற நம்பிக்கை வந்திருக்கிறது மக்கள் மத்தியில். நிறைய இடத்துல நம்பிக்கை வந்திருக்கிறது. நிறைய இடத்துல வெளிப்படையான போராட்டம் வந்து இப்போ பண்ணால் அரசாங்கம் செய்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா 717 டாஸ்மாக் கடையை க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்ற எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சில இடத்துல ஓப்பன் பண்ணிருக்கீங்களா, வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு தேமுதிக கேட்குறாங்க. ஒரு சில ஓப்பன் ஆன பகுதியில் விடுதலை சிறுத்தையினுடைய அவங்க கூட்டணி கட்சி வன்னியரசு அவர்கள் போய் அந்த இடத்துல இருந்து ஸ்பாட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏன் இன்னும் ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதையும் ஆரோக்கியமாகவும் பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க. இப்போ நான் பேச வந்தது செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட பேச வரேன் நான். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் மட்டும் வாங்காமல் ஒரு உயர்மட்ட அதிகாரிகளை மட்டும் கூப்பிட்டு நீங்கள் இந்த மின்சார தட்டுப்பாடு நீக்கணும்னு ஒரு கூட்டத்தை கூட்டிங்கன்னா எப்படி நிவர்த்தி ஆகும்? அடுத்த ஆய்வு கூட்டம் நீங்கள் எங்கே நடத்துனீங்க? மின்வெட்டு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை தீர்வு கண்ட மாதிரி தெரியலையே. உயர்மட்ட அதிகாரிகளை சந்திச்சிங்கன்னா என்ன பெருசாக நீங்கள் தீர்வு கண்டுடுவீங்க? அதனால் அதுவும் சரி, சட்ட ஒழுங்குல வந்து அவகாசம் வந்து கேட்கலாமா, வேற இல்லையா கேட்கலாமான்ற மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணார். என்ன மனுஷன் திடீர்னு நேற்று இருந்து பயங்கரமாக அதுவும் அமைச்சர் பயப்படுறாருன்றாரு, உயர்மட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்கள் பண்ணால் சரியாகுமான்றாரு, அரசு திசை திருப்புறீங்களான்றார், நிறைய கேள்வி கேட்குறாரு. நினச்சா இன்னைக்கு கரெக்டாக 10 மணிக்கு ஒரு நியூஸ் வருதுங்க. அங்கே சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் ரகசிய டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படின்னு வருது. அப்போ இத்தனை நாள் பாருங்க ரொம்ப பயங்கரமாக வந்து வெளிப்படையான எல்லாம் பேசல. ஆனால் நேற்று வந்து மனுஷன் வந்து பயங்கரமாக போட்டு பொழந்துட்டு இருந்தார் டிவிக்கே அவர் பொழந்ததுக்கும் இன்னைக்கு 10 மணிக்கு மேலே ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக காணாமல் போனதுக்கும் உடனே மின்துறை அமைச்சர் வந்து 5 வருட டெண்டர் ஒப்பந்தம் உள்ளிட்ட தரவுகளின் கோப்புகள் வந்து காணும், எத்தனை ஹார்ட் டிஸ்கள் திருடப்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக விசாரணை நடத்துகிறோம், இந்த விசாரணையில் யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறார். ஏன்னா என்ன நோக்கத்துக்காக திருடினாங்கன்றது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று விடாமல் விசாரிக்க போகிறோம். போன 16ஆம் தேதி தான் காணும். அது குறிப்பிட்ட ஒரு 2 நபர்கள் டிஸ்மிஸ் பண்ணதிலிருந்து தான் இது வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எதிர்கட்சிகள்னா இது டிஎம்கே வந்து பெருசாக கேட்கல, அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சுன்னு. ஆனால் பிஎம்கே வந்து பயங்கரமாக கேட்டாங்க, ஹார்ட் டிஸ்கள் காணாமல் போகுது அப்படின்னா இது ஏதோ வகையில் திருட்டு மறைக்கிறதுக்காக தான் காணாமல் போயிருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. இந்த கேஸுக்கு மிக முக்கிய காரணமே இவங்க அறப்போர் இயக்கம் தான். ஒரு 337 கோடி பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் வழக்கு மிக முக்கிய கோப்பு தான்.
அவங்க கரெக்டாக நாங்கள் தொடுத்த வழக்குக்கும் இதுக்கும் கரெக்டாக சம்மந்தமாக இருக்குது, உடனடியாக தக்க நடவடிக்கைகள் எடுக்கவும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே திருடியவர்கள் தப்ப முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் வினோத்குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. வினோத்குமார் அப்படின்னா அவர் ஏற்கனவே ஒப்பந்த ஊழியராக இது ஃபுல்லாக வந்து கையில் எடுத்து பண்ண வராம். அவரை வந்து இப்போதைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அதை தொடர்புடைய நபர்கள் மீது எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்து வந்து கைது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த திருடப்பட்ட தகவல்களை மீண்டும் பெறுவதற்கான வழிமுறைகள் அது பெருசால எப்போவுமே ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் வந்து எல்லாமே ஆன்லைன் கொட்டேஷன் தான் பண்ணுறீங்க. அதனால் எல்லா கம்பெனிக்கிட்டே பேக்கப் இருக்கும், பேக்கப்லேருந்து எடுத்துக்கலாம், அது பெரிய விஷயம்லாம் இருக்காது. பட் இன்னும் இதெல்லாம் பழைய கால முறையாக பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அந்த காலத்து படத்தில் தான் ஒரு பென்ட்ரைவ் வச்சு அந்த பென்ட்ரைவ் வச்சுட்டு அந்த படத்தை ஓட்டுவாங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டே படத்தை ஓட்டுவாங்க. பாஸ் இதெல்லாம் வந்து பழைய காலம் பாஸ். இதெல்லாம் எல்லாத்துக்கும் சாஃப்ட் காஃபி அது ஒரு அரசாங்கத்துக்கு கிடைக்காம இருக்குமா சொல்லுங்கள்? 8 வருஷ காப்பியாக இருந்தானா 10 வருஷ காப்பியாக இருந்தானா உட்காந்து 10 நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது, அதை எடுக்க முடியாதலாம் இல்லை. ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அதற்கு மறுபடியும் செந்தில் பாலாஜி ஓடி வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மின் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு திசை திருப்பணும், அதுக்கு தான் இந்த ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போன நாடகம் இல்லையா? ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போகிற நாடகத்துக்கு என்னெல்லாம் பண்ணிட்டுக்கிறீங்க, நீ தான் சரியான நாளாச்சு, நடவடிக்கை எடுங்க அப்படின்ற அவர். இன்னைக்கு சாயந்தரம் தான் இந்த அறிவிப்பு வருது, இல்லை செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் காலகட்டத்தில் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைக்கு எல்லாமே சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா, இல்லை 15 நாளைக்கு முன்பே நீங்கள் வந்த உடனே அவங்க கடிதம் ஒன்று எழுதுனாங்க, செந்தில் பாலாஜிக்கு வந்து எடுக்க நடவடிக்கைகள் என்ன, அவர் வந்து ஆஜராக சொல்லுங்க, அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகள் கொடுங்கன்னு வந்த உடனே கடிதம் எழுதினாங்க. அதையெல்லாம் நீங்கள் அமைச்சரான அடுத்த ஒரு 5 நாளில் கொஞ்சம் தீவிரப்படுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே காணாமல் போயிருக்காதோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. இப்போதான் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் வேகம் வேணும். ஏன்னா இப்போ டிவிகேனுடைய செயல்முறை எல்லாமே வந்து டிஎம்கேவுக்கு ஒரே கொண்டாட்ட குஷி மூடில் இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் போன நிர்வாக சீர்கேடு இல்லை நிர்வாகத்தில் வந்து லஞ்சம் லாவண்யம் பற்றின எதை பற்றியுமே இன்னும் ஆதாரபூர்வமாகவோ இன்னும் எதுவுமே பொதுவெளியில் வைக்கல. ஆனால் டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் மக்கள் ரீல்ஸை பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதுல இருக்காங்க. இன்னும் அமைச்சர்கள் வந்து தீயா வேலை செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம் வெள்ளை அறிக்கை வந்ததுக்கப்புறம் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அது வெளிப்படையாகவே தெரியுது, எந்த ஒரு அரசு நிர்வாகமும் வந்து அது உள்ள வந்து இந்த டெண்டர் முறைகள்ல இருந்து ஒன்று வந்து ப்ராப்பராக நடந்ததா அப்படின்னா அது நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஊரறிந்த உலகம் அறிந்த விஷயங்கள் எல்லாமே. இது டிவிக்கே கையில் எடுக்குமா இல்லாட்டியே சாந்தமாக அமைதியாக போகுதான்றதான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா அமைதியாக போயிட்டாங்கன்னா நாளைக்கு அது அவங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிடும். இதை எப்படி கையில் எடுத்தாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா விவகாரத்தில் கூட போன இடி வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. டாஸ்மார்க்கில் நிறைய பணம் வந்து கணக்கில் இல்லாத பணம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றது ஒன்றும். மணல் கொள்ளையில் வந்து அரசாங்கம் நிர்ணயித்த தொகையை விட மிக அதிகமான அளவுக்கு பல ஆயிரம் கோடி அளவுக்கு மாறி இருக்குன்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க தோண்டி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி தோண்டி எடுத்தாலுமே ஆதாரபூர்வமாக இப்போ நகர்றாங்க, இல்லை இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணால் போதுன்ற அடிப்படையில் நகர்றாங்களான்றதையும் நம்ம இன்னொரு கோணத்திலையும் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இங்கே விவசாயிகள் கடனுக்கான தள்ளுபடி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 2044 கோடி, மகாராஷ்டிராவில் 55.72 லட்சம் கோடி. வித்தியாசத்தை பாருங்க, மகாராஷ்டிராவில் 52.72 லட்சம் கோடி. அவங்க என்ன பண்ணுறாங்க, 36,552 கோடி பயிர்கண்ணை வந்து ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணுறாங்க உழவர்களுக்கு அந்த 55.72 லட்சத்தில். ஆனால் நம்ம 2000 கோடிக்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்டட் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு வந்து 10,000 தான் தள்ளுபடி ஆகுது. ஆனால் அங்கே 2 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிராவில். இந்த கம்பேரிஷன் வந்து பிஎம்கே வைக்கிறாங்க. உங்களுக்கு மனசு இல்லை, காரணம் இல்லை, அதே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தான் அங்கேயும் இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆர்பிஐ கைட்லைன்ஸோ அதே தான் அங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஏன் பண்ண முடியலன்னா அது கஜானா எந்த அளவுக்கு காலி பண்ணியிருக்காங்க, என்ன காரணம் ஒரு ஒற்றை வரியில் சொன்னால் அதுக்கு செட் ஆகாது. அவங்க இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும், மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா மேற்கு வங்காளத்தில் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கோட பேர் வந்து அன்னபூர்ணா யோஜனா திட்டம். அன்னபூர்ணா யோஜனா திட்டத்துக்கு 3000 ரூபாய் 22 லட்சத்துக்கும் அதிகமான பெண்களுக்கு கொடுக்குறாங்க.
இன்னும் இங்கே அடுத்த கட்ட ஸ்கீம் என்ன எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்கே பாண்டிச்சேரியில் 2500 உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னும் இங்கே அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நியூஸாக வெளியே வரும்போது வந்து கம்பேரிட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் 18,600 கோடி முதலீடு வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ LNT நிறுவனத்தோட 3 திட்டங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இதனால ஒரு 15,000 கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு, 1,100 கோடியில் கப்பல் கட்டும் தளம் வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்பு இவங்க நிறுவினாங்க. அந்த கம்பெனி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்து ஒரு 5,000-6,000 பேர்த்துக்கான வேலை நிறுவனங்களை உருவாக்குறாங்க. ஸோ இந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலையை மேக் இன் இந்தியா கான்செப்டில் கொண்டு வந்தது மத்திய அரசுன்றது கூடுதல் தகவலாக இருக்க முடியும். ஸோ இது வந்து மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசு மட்டுமே நடத்தணும், மத்திய அரசு எதிர்த்தான் நம்ம ஆட்சி நடத்த முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அது தொடர்ந்து அது வேற மாதிரி போகுன்றதை நான் ஆரம்ப கட்டத்திலிருந்து சொல்கிறேன். நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. இப்போ அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து குறையுதா அப்படின்னா, இன்னைக்கு காலைல கூட திருச்சியில் ஒரு 14 வயசு பொண்ணு ஒன்று, சிறுமி தான், 14 வயசு. அதை ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து அவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவன் பேர் மாரிச்செல்வன். அதுக்கப்புறம் அவன் கூட இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா வழக்கை பதிவு பண்ணுறாங்க. கடைசியில் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதில் மீதி 4 பேர் எல்லாம் அவன் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கேஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ டிவிகேவுக்கு ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. யார் தெரியுமா? திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா? இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? போன அரசாங்கம் ஏற்றக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. வரும் 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பதிலளிங்க. தற்போதுள்ள அரசு தீபம் ஏற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அப்படின்னு மனுதாரர் வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தீபத்தூணில் இது தீபம் ஏற்றுற மாதிரி இருந்தால் 2 தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக கொண்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி சுமூகமாக கொண்டு போகிறாங்களா, இதை வைத்து என்ன அரசியல் பண்ணலான்னு உற்று நோக்கிட்டு இருக்காங்க. 22ஆம் தேதிக்குள்ள ஒரு செக் பாயிண்ட். 1, டிஎம்கே என்ன கையில் எடுத்திருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிட தடை, குர்பானி தடை, 1 மாதத்திற்குள் மண்டையில் இருக்கும் கொண்டையை வெளியே வந்து விட்டது. பினராயி விஜயன் ஈடி ரெய்டு எழுதியதற்கு கண்டனம் தெரிவிக்காமல் கப்சிப், தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் மண்டியிட தயார் என்று சிக்னலை டெல்லிக்கு கொடுத்து விட்டார்கள். ஜனநாயக மதசார்பற்ற மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு அரசு அமைவதற்காக ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன கட்சிகள் முகத்தில் ஒரே மாதத்தில் 1 லோடு கரியை பூசி இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அதாவது டெல்லியை எதுக்கணும், ஃபுல்லா எதுக்கணும், ஏன் என்ன எதுக்காம இருக்கீங்க அப்படின்றாங்க. அந்த மனநிலை, டெல்லியை ஃபுல்லாக எதுக்கணும், அவங்களுக்கு நம்மளுக்கு தனி முடிஞ்சால் தனி தமிழ்நாடே வாங்குப்பா என்ற கொள்கையில் இருக்கிறாங்களான்ற இன்னொரு கோரிக்கையும் பார்க்க முடிகிறது. பார்க்கலாம் டிவிக்கு இதையெல்லாம் சமாளித்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். நாம் அண்ணாமலை அவர்களோட முடிக்கிறேன். நான் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குறார் என்று அரசல் புரசலாக கிட்டத்தட்ட 90% செய்தி அதுக்கு ஆதாரமாக தான் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அமித்ஷா அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. மாநில தேசிய கட்சி தலைவரை ஃபஸ்ட்டு சந்தித்து, அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களை சந்தித்து, அப்புறம் பிரதமர் அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாங்க. இன்று மாலை வந்து கொடுத்துருக்காங்க. பட் அமித்ஷா இடையில் 2 தடவை சந்தித்ததாக சொல்கிறாங்க. ஒன்று, அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில பொறுப்பு தலைவர் பொறுப்பு வாங்கினார்னா ஃப்ரீடமாக வேணுன்றாரு, ஃப்ரீடமாக எனக்கான தனி சுதந்திரமாக இருக்கணுன்றாங்க. பட் அவர் தனி கட்சியாக வந்து மாநில கொள்கைகளை நிலைநாட்டுற மாதிரி தனி கட்சியாக வேணுன்ற மாதிரி முடிவில் கடைசி வரைக்கும் நிற்கிறாருன்றாங்க. பட் அப்படி கடைசி வரைக்கும் நிற்கிறார் அப்படின்னா அமித்ஷா அவர்களையோ இல்லை பிரதமர் அவர்களையோ சந்திக்காமல் இங்கிருந்தே கூட முடிவு எடுத்திருக்கலாம் அவர். பட் அங்கே போய் சந்திக்கிறாருன்னா ஒரு சில கொள்கைகளை வைக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு உடன்பட்டீங்கன்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு 10-25% இருக்குது அந்த இடத்துல. அதை வந்து மேபி அமித்ஷா அவர்கள் 2 தடவை சந்திச்சதும் சரி, இல்லை பிரதமர் மோடி அவர்கள் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரான்றதும் தெரியல, இல்லை என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பல தகவல்கள் பலவாறு வந்துட்டுருக்கு. அதை நம்பி நம்ம நாளைக்கு பேசலாம் அதை பற்றி நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.